குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச்னா என்னன்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லி கொடுத்தே ஆகணும். உனக்கு தெரியுமா குட் டச் பேட் டச்னா? பேட் டச்னா என்னன்னு சொல்லு. பேட் டச்னா சிஞ்சில தொடக்கூடாது, லிப்ஸ்ல தொடக்கூடாது, பம்ல தொடக்கூடாது. வேற எங்கெல்லாம் தொடக்கூடாது? எங்கேயுமே தொடக்கூடாது. அப்படி ஏதாவது தொட்டா என்ன பண்ணணும்? அடிக்கணும், கிள்ளணும், இல்லைன்னா உடைக்கணும். சரி, அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம். அப்பா அம்மா கிட்ட சொல்லணும். வேற யார்கிட்ட சொல்லணும்? ஆயா. ஆயா இல்லைன்னா டீச்சர்ஸ் கிட்ட சொல்லணும். வெரி குட். அப்புறம் யாராவது ஏதாவது போகிறவங்க வரவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்களாம் ஏதாவது வாங்கி கொடுத்தா சாப்பிட்லாமா? என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது? ஐஸ்கிரீம், சாக்லேட், பஞ்சு மிட்டாய். அப்படி ஏதாவது வாங்கி கொடுத்தா என்ன பண்ணணும்? வேணான்னு சொல்லி தண்ணி ஊற்றணும். சரி சரி, நமக்கு தெரிஞ்சவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க, அப்போ எப்படி சாப்பிடணும்? சாப்பிடக்கூடாது. அப்பா கிட்ட சொல்லிட்டு சாப்பிடலாம். நான் அப்பா அம்மாக்கு தெரியாமல் சாப்பிடலாமா? சாப்பிட்டா என்ன ஆகும்? போயிடுவாங்க கொண்டு. தனியாக போகலாமா எங்கன்னா அப்பா அம்மா கிட்ட தெரியாம? என்ன பண்ணுவாங்க? கத்தின்னு போயிடுவாங்க. யாரு? திருடாங்க. ஸோ அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் சொல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது, விளையாடக்கூடாது. சரியா? இல்லைன்னா நம்ம வீட்டில் யாராவது இருந்தால் அவங்க கூட தான் இப்போ விளையாடணும். வெரி குட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு இதை பற்றிலாம் பேசணும். சட்டத்திலையும் சில மாறுதல்கள் கொண்டு வரணும். சட்டத்தில் வந்து நமக்கு கருணைக்கு இடம் இருக்குது, அந்த மாதிரி கொடூரமான விஷயங்களுக்கும் இடம் இருக்கணும். க்ரூயல்ட்டி டெத் சென்டென்ஸ்னு ஒன்று உருவாக்கி அரசு வந்து இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூஸ் அப்போல்லாம் ஒரு கொடூரமான தண்டனையை வந்து கொடுத்து இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தணும். இது யாரையும் நம்பக்கூடாத ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச்னா என்னன்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லி கொடுத்தே ஆகணும். உனக்கு தெரியுமா குட் டச் பேட் டச்னா? பேட் டச்னா என்னன்னு சொல்லு. பேட் டச்னா லிப்ஸ்ல தொடக்கூடாது, சிஞ்சு தொடக்கூடாது, மம்ல தொடக்கூடாது. சத்தமாக பேசு. சிஞ்சில தொடக்கூடாது, லிப்ஸ்ல தொடக்கூடாது, பம்ல தொடக்கூடாது. வேற எங்கெல்லாம் தொடக்கூடாது? எங்கேயுமே தொடக்கூடாது. அப்படி ஏதாவது தொட்டா என்ன பண்ணணும்? அடிக்கணும், கிள்ளணும், இல்லைன்னா உடைக்கணும். சரி, அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம். அப்பா அம்மா கிட்ட சொல்லணும். வேற யார்கிட்ட சொல்லணும்? ஆயா. ஆயா இல்லைன்னா டீச்சர்ஸ் கிட்ட சொல்லணும். வெரி குட். அப்புறம் யாராவது ஏதாவது போகிறவங்க வரவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்களாம் ஏதாவது வாங்கி கொடுத்தா சாப்பிட்லாமா? என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது? ஐஸ்கிரீம், சாக்லேட், பஞ்சு மிட்டாய். அப்படி ஏதாவது வாங்கி கொடுத்தா என்ன பண்ணணும்? வேணான்னு சொல்லி தண்ணி ஊற்றணும். சரி சரி, நமக்கு தெரிஞ்சவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க, அப்போ எப்படி சாப்பிடணும்? சாப்பிடக்கூடாது. அப்பா கிட்ட சொல்லிட்டு சாப்பிடலாம். நான் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் சாப்பிடலாமா? சாப்பிட்டா என்ன ஆகும்? போயிடுவாங்க கொண்டு. தனியாக போகலாமா எங்கன்னா அப்பா அம்மா கிட்ட தெரியாமல்? என்ன பண்ணுவாங்க? கத்தின்னு போயிடுவாங்க. யாரு? திருடாங்க. ஸோ அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் சொல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது, விளையாடக்கூடாது. சரியா? இல்லைன்னா நம்ம வீட்டில் யாராவது இருந்தால் அவங்க கூட தான் இப்போ விளையாடணும். வெரி குட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு இதை பற்றிலாம் பேசணும். சட்டத்திலையும் சில மாறுதல்கள் கொண்டு வரணும். சட்டத்தில் வந்து நமக்கு கருணைக்கு இடம் இருக்குது, அந்த மாதிரி கொடூரமான விஷயங்களுக்கும் இடம் இருக்கணும். க்ரூயல்ட்டி டெத் சென்டென்ஸ்னு ஒன்று உருவாக்கி அரசு வந்து இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூஸ் அப்போல்லாம் ஒரு கொடூரமான தண்டனையை வந்து கொடுத்து இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தணும்.